மேம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது அனட்டமியை பற்றி மேம். இப்போது இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா என் வெஜினல் நார்மலாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறீங்களா மேம்? சொல்றேன். திக்கான காட்டேஜ் சீஸ் மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது மேம். இது வந்து அப்நார்மல்ங்க. ஏன்னா இது வந்து ஒரு கேண்டிடியாசிஸ், நம்மளோட ஓவர் க்ரோத் ஆஃப் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த ஈஸ்டர்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இம்யூனிட்டி ரொம்ப டவுனா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வேளை டயபெட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒபீஸா இருக்கோம். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்பயுமே ஒரு சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ், ரொம்ப டைட் ட்ரெஸ்ஸஸ் நம்ம போடுறோம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல எல்லாமே நம்மளுக்கு இந்த ஈஸ்ட் வந்து ஓவர் க்ரோத்தா இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் பேர் தான் நம்மளுக்கு கேண்டிடியாசிஸ். ஸோ ஒரு காட்டேஜ் சீஸ் மாதிரி கர்டி ஒயிட்டா நம்மளுக்கு ஒரு டிஸ்சார்ஜ் வருது, திக்கா இருக்கு, அது கூட சேர்த்து நம்மளுக்கு இச்சிங் இருக்குன்னா கண்டிப்பா இந்த கண்டிஷனா தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டா இட் இஸ் நாட் நார்மல். டிஸ்சார்ஜ் வித் ஃபிஷ் லைக் ஆர்டர் ஆர் ஃபவுல் ஸ்மெல்லிங் இருக்கு மேம். இட்ஸ் டெஃபினெட்லி அப்நார்மல் தான். இது ஒரு ரெட் ஃபிளாக். இது ஏன்னா பாக்டீரியல் வெஜினோசிஸ்ன்னு சொல்லி ஒரு கண்டிஷன். ஸோ இது உங்களுடைய ஒரு பிஹெச், ஒரு ஃப்ளோரா இது அஃபெக்ட் பண்றதுனால, நம்மளுக்கு ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இது கூட சேர்த்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா இந்த மாதிரியான கண்டிஷன் வரும். ஸோ டெஃபினட்டா ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் இருக்கு, ஃபிஷி ஆர்டர் இருக்குன்னா நீங்க கைனகாலஜிஸ்ட போய் விசிட் பண்ணணும். ஸோ இட் இஸ் நாட் நார்மல். சேஞ்ச் இன் டிஸ்சார்ஜ் வித் இச்சிங். டெஃபினெட்லி இதுவுமே வந்து ஒரு அப்நார்மல் தான். ஏன்னா பாக்டீரியல் வெஜினோசிஸ், கேண்டிடியாசிஸ் இந்த எல்லா கண்டிஷன்ஸ்லுமே இச்சிங்கோட தான் இருக்கும். அதே மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து ஒரு நார்மல் பேட்டர்னா இருக்காது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்நார்மல் தான். ஸோ உங்க வெஜனால இருந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் வருதுன்னா கட்டாயம் நீங்க கைனகாலஜிஸ்ட போய் விசிட் பண்ணுங்க. பெயின் வித் செக்ஸ் ஆர் பெனிட்ரேஷன். டெஃபினெட்லா இது ஒரு ரெட் ஃபிளாக் தான். ஏன்னா யூஸ்வலா நம்மளுக்கு வந்து ஒரு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு, இல்ல வெஜனஸ்மிஸ். ஸோ இந்த வெஜனஸ்மிஸ் கண்டிஷன்ல நம்மளுக்கு வந்து ஒரு பெனிட்ரேஷன் டைம்ல பெயின் இருக்கும். ஸோ இதெல்லாம் விட காமனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப்ல இருக்காங்க, இல்ல ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வெஜினல் ட்ரைனஸா இருக்கும். ஸோ இந்த இன்ட்ராய்டஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு பயங்கர ட்ரைனஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு ஒரு பெயின் இருந்துட்டே இருக்கும். ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸ்டர்னல் க்ரீம் அத மாதிரி போட்டே சரி பண்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கு, கான்டாக்ட் இருக்கும் போது பெயின் இருக்கு, ஐயோ டாக்டர்கிட்ட போய் போனா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, வேற ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்குள்ளாரே பயந்துக்காம என்னன்னு முதல்ல போய் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு டயட், லைஃப் ஸ்டைல் அண்ட் மினிமலான ஒரு ப்ராடக்ட்ஸ்லயே இது எல்லாமே சரியாகிற மாதிரியான கண்டிஷனா தான் இருக்கும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில கொண்டு வராம, இந்த வெஜனால இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ஸோ நம்மளுக்கு கான்டாக்ட் இருக்கும் போது பெயின் இருக்கு, இது நார்மல் அப்நார்மல் அப்படின்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாம ஒரு கைனகாலஜிஸ்ட போய் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வெஜனா ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு யூரின் போகும்போது ஒரு பர்னிங் சென்சேஷனோ, இல்ல கர்ப்பப்பை இறங்கின மாதிரி இருக்கு, இல்ல வெஜனா ட்ரையா இருக்கு, இச்சிங் இருக்குன்னா நீங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்டோட கன்சல்டேஷன் கண்டிப்பா எடுத்துக்கணும். உங்களுக்கும் இந்த மாதிரி வெஜனா ரிலேட்டடா டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.